உங்க கான்ட்ராக்டர் எப்ப வருவாரு? இப்ப வந்துடுவாருங்க. அவர்தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோமண்ணா வாங்க வாங்க. ஏன் பாருங்க, இது உனக்கே நல்லா இருக்குற. ஏதோ கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற, கையில பணப்புழக்கம் இருக்கு நினைச்சுத்தானே கைமாத்தா பணம் கொடுத்தேன். இன்னைக்கு நாளைக்கு இழுத்தடிச்சு கடைசியில நானே உனக்கு தேடி அறைய முடியா பண்ணிட்டியே. கோச்சுக்காரங்கண்ணே, வர வேண்டிய பாக்கி எல்லாம் வரல, அதனாலதான் டிலே ஆயிடுச்சு. இந்த சனிக்கிழமை நீ கொடுத்துறேன். இதோட 4-5 தடவை ஆச்சு. சனிக்கிழமை நீ கொடுக்கற. ஆமா, அப்புறம் எம்எல்ஏ நீ வருத்தப்படக்கூடாது. நிச்சயமா கொடுத்துறேன். நீங்க புறப்படுங்க, போங்க. நீங்க போங்க. என்ன அது எல்லாம் இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வேற ஆரம்பிங்க. 4 வார சம்பளம் பாக்கி இருக்குது, அது கொடுத்தாதான் வேலை செய்வோம். இந்த வாரம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறேன். இப்படி ஒவ்வொரு வாரம் சொல்லிக்கிட்டு எப்படி இப்ப நீங்க சம்பளம் கொடுக்க போறீங்களா இல்லையா? அட கொடுக்கலன்னா ஓஹோ, நீங்களா? ஏமா, ஆரன் டெஸ்டா இல்ல என் காது டெஸ்டா? உங்க காது டெஸ்ட் தான். ஓஹோ, கண்ணு கருத்துமா வேலை செய்யும் போது காது கேட்காது, தெரிஞ்சுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரிப்பேர் செய்யற லட்சணத்தை. ஷாப் தான் பெருசா இருக்கு, வர்க்க காணோம். வாய மூடுங்க. எங்க ஒர்க்ல என்ன குற்றம் கண்டுபிடிச்சீங்க? நீங்க கோபமா சொன்னாலும் பாவமா சொன்னாலும் குற்றம் குற்றமே. பெரிய நக்கீரர் பரம்பரை. உங்க பேச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்க பிரேக் பிடிக்கல. அவருங்க என்ன சொல்றீங்க? பிடிக்குதா? ரொம்ப பிடிக்கும். என்ன பிரேக்? இப்ப மட்டும் எப்படி பிடிக்குதா? உட்கார்ந்தா தானா பிடிக்குது. நீங்க சரியா கொடுக்கல. எப்படி கொடுக்கறது? முறையோட கொடுக்கணும். பிரேக் பிடிக்காம இருக்குமா? அதான் எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குறேன். இப்ப புரிஞ்சது. என்ன? உங்க இதயம்ங்கிற கார்ல எண்ணங்கிற பிரேக் சரியா பிடிக்கல. அதை சொல்லாம என்ன போய் இப்படி வரட்டுறீங்களா? ஐயோ, பாப்பாவுக்கு ஆக்சிடென்ட். பாப்பாவுக்கு ஆக்சிடென்ட் சாதாரணம் இல்ல, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். ஐயோ, லவ் ஆக்சிடென்ட், அதாவது காதல் விபத்து. புரியலையா? பாப்பாங்கிற பக்தியேட் மேல மருதுங்கிற லாரி வந்து மோதிடுச்சு. என்னடா வளர? இப்ப பாப்பா எங்க இருக்கா? கண்ணபுரத்துல. அங்கே போச்சு. அங்கதான் அவன் இருக்கான். லாரி மெக்கானிக்கு. ஓ, அந்த மெக்கானிக்கா? அவன் தான். அன்னைக்கு மோட்டர் சைக்கிள்ல பாப்பா கூட்டு வந்தேன் நானே. அவன் தானே? அவன் என்ன ஆள் எப்படி? என்னங்குது? இப்படி ஒரு பொல்லாத செய்தியை கேட்டு புயலா மாறாம பயலை பத்தி விசாரிக்கிறீங்க? கேட்டது பதில் சொல்ற. ஆள் எப்படி? ஆளுக்கு என்ன 5-5 அடி உயரம் இருப்பான். உருவத்தை விடு. உள்ளம் கள்ளம் கிடையாது. வெள்ளம் பேச்சுல, வெள்ளம் வேகத்துல, செல்லம் அண்ணனுக்கு, பள்ளம் வாழ்க்கையில. பரவாயில்லடா, அந்த பள்ளத்தை நம்ம பணத்தை கூட்டி நிறவிடுவோம். அப்படின்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என்னங்க இப்படிப்பட்ட வசதியான குடும்பத்து பொண்ணு சாதாரண குடும்பத்துல தடுறதா? டேய், அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இந்த காலம் வேற. நாம என்னதான் தடுத்தாலும் கெடுத்தாலும் காதல் தான் வெற்றியடையும். அதனால மரியாதையா நாமளே அந்த 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு தான் நல்லது. அது மட்டும் இல்லடா, என்ன போல வசதி உள்ளவங்க பொண்ணு கொடுக்கறதோ எடுக்கிறதோ வசதி கம்மியா இருக்கிற இடமா பாக்குறது தான் நல்லது. அப்பதான் மாப்பிள்ளை நம்ம சொல்லபடி கேட்பான். அவனுக்கு வசதி அதிகமா இருந்து அப்புறம் அவன் சொல்லபடி நம்ம கேட்கணும். ஓஹோ, அப்படியே இருக்குதோ? டேய், பாப்பாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமாடா? கல்யாணம் ஆனதும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டோட இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லுங்க. அதுக்கு தகுந்தபடி ஒரு ஆளை பார்க்க வேண்டாம்? அப்ப சரி, நம்ம 2 பேருமா கார்ல போய் மெக்கானிக்கே மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துருவோம். டேய்,
பொண்ணை வச்சிருவன் தானா போகக்கூடாதா? நீயே போய் அவங்க அண்ணன் கிட்ட நீயே பேசுறதா ஜாலக்கா பேசி ஏலக்கா மனத்தோட காரியத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன? அவ்வளவுதான். நம்ம ஓஹோ, நல்லா இருமா மகராசியா இரு. என்னங்க இப்போ குழந்தை வந்து கால விழுந்துச்சு, நீங்க என்னமோ ஆசீர்வாதம் பண்ணீங்களே, இதெல்லாம் எதுக்கு? சந்தோஷம்டா. நம்ம இந்த சம்பந்த பத்தி பேசினோம்ல, அந்த பளிங்கப்பட்டி ஜமீன்தாரு பாவனா மாவனாக்கு 3ஆம் தரம் அவனேதான். அதுக்கு சந்தோஷம் வேற. ஐயோ கால விழுந்தாச்சு, அவ்வளவுதான், மாத்த முடியாது. நீ பேசாம இரு. அப்பா நான் அந்த மெக்கானிக் என்னது மோட்டார் சைக்கிள் கல்யாணம் பண்ணிக்கிறது? நடக்கட்டுமே. என்ன என்ன ஷாப்? மரணாச்சலமூர்த்தி. மருதாசலமூர்த்தி ஒர்க் ஷாப். மெக்கானிக் மருதையன். மெக்கானிக் மருதையன். அப்பா எனக்கு தெரியாதா? போப்பா. நான் நினைச்சேன் சரியா போச்சு. இல்ல மளிகை கடை வச்சு பொழைச்சுக்கிறேன்னு சொன்னாரு பொன்னுசாமி. அதுக்காக நான் அவரோட சேர்ந்து கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன் பாரு. பல தவணைகளை பணம் கட்ட முடியாம தவறிட்டாரு. அதுக்காக எனக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கு. அப்படியா? எல்லாம் உன்னால வந்தது. நான் அப்பவே சொன்னேன், ஜாயிண்ட் கையெழுத்து போட்டா அவர் பணம் கட்ட முடியலன்னா வசதி உள்ளவனை தான் பிடிச்சுக்குவான், நம்ம தான் கட்டி ஆடுவணும்னு சொன்னேன். நீதான் அவர் யோகியரு நாணயமானவரு ஒழுங்கா கட்டிடுவாருன்னு சர்டிபிகேட் கொடுத்து சிபாரிசு பண்ண. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு வாங்கின நீங்க வாங்கின கடனுக்கு இப்போ எனக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? கடவுளரையும் சொல்றேன், இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. என்ன பண்றது, பல தடவை கட்டிலான்னு முயற்சி பண்ணேன். எனக்கு வர வேண்டிய பாக்கியெல்லாம் அப்படி எப்படி நின்று போச்சு. இதோ எனக்கு கூட ஜப்தி நோட்டீஸ் வந்து. உங்ககிட்ட ஜப்தி பண்றதுக்கு என்னன்னு இருக்கு? ஒண்ணு இல்ல. இந்த ஒரு தடவை எப்படியாவது காப்பாத்துங்க தெரிஞ்சு. நான் ஒரு தடவை காப்பாத்துறது போதும். உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து சிபாரிசு பண்ணாரு, அவர் இங்க நிக்கிறாரு, அவர் கேளுங்க. இந்த பாருங்க, அமீனா வந்தா அதோட என் மானம் போச்சு. உங்க மானத்தை காப்பாத்த என் உயிரை கொடுக்கணும்னா நான் கொடுக்கிறேன். உங்க முகத்தை என்னால பார்க்க முடியல. என்ன மன்னிச்சு. இப்படிலாம் செய்யாதீங்கல்ல, வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. தைரியமா இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சிருவோம். நாம பணத்தை கட்டுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம். என்கிட்ட ஏதுடா பணம்? கான்ட்ராக்டர் ரங்கன் பணம் கொண்டு தரேன்னு சொன்னா இன்னும் தரல. நான் கடந்து தவிக்கிற என் மானமே போச்சுனா. என் மானம் கவலைப்படாங்கண்ணே, எப்படியாவது பணத்தை வாங்கி கட்டி உங்க மானத்தை நான் காப்பாத்துறேன். புரிஞ்சாங்க? தைரியமணி கடைக்கு போங்க. வரேன். தம்பி இந்த உதவி நான் மறக்க மாட்டேன். வர்றப்பா. சரி. சோரையூர் பண்ண என்ன சமாச்சாரம்? பண்ண ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்குது. கார் விஷயமா இல்ல, காதல் விஷயமா. என்னது காதலா? ஆமா, காதை கொடுங்க. எதுக்குப்பா? கடுக்க நான் போட போறேன். கொடுங்க காதை. விளையாடாதப்பா நீ. நானா விளையாடுறேன்? உங்க தம்பி எல்லாம் எங்க பாப்பாவோட விளையாடுது. என்னப்பா அது? நீ சொல்றது ஆச்சரியமா இருக்கு. காதல் ஆச்சரியப்படக்கூடியதல்ல, ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது. இந்த செய்தி பதறக்கூடியதல்ல, பரவசப்பட வேண்டியது. நீங்க எப்படி, காதல் கல்யாணமா இல்ல சாதா கல்யாணமா? காதலாவது மண்ணாங்கட்டியாவது? அதுதான் உங்களுக்கு புரியல. இப்ப நானே ஒரு அழகான பொண்ணா இருந்து உங்க மேல எப்படி? சும்மாரப்பா, கூச்சமா இருக்கு. இதுதான் காதல். என்னப்பா இது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இந்த விஷயம் பண்ணையாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? தலை போகும். அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்படாதீங்க, ஒண்ணும் நடக்காது. கல்யாணம் தான் நடக்கும். எப்படிப்பா? நாங்க தான் ஏழையாச்சே. ஒரே பொண்ணுங்கிறதுனால எங்க ஐயா அது மேல உயிரியே வச்சிருக்காரு. பாப்பா யார விரும்புதோ அவர் ஏழையா இருந்தாலும் அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய பணக்காரர் ஆக்கிடுவார் எங்க ஐயா. அப்படின்னா என் தம்பி பெரிய பணக்காரன் ஆயிடுவானா? அவனால எங்களுக்கு வசதி வந்துடுமா? இந்த சின்ன ஒருஷா பெரிய ஒருஷா போயிடுமா? வேற வழி. ஒரே ஒரு பொண்ணு தானே, ஆஸ்தி எல்லாம் அது வேற தானே, ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியதானே. பண்ணையாருக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட இந்த கல்யாணத்தை நீதான் எப்படியாவது முடிச்சு வைக்கணும். காரியம்னு வரும்போது சாதாரண மனுஷன் கூட ரொம்ப பெரியவனா கருதப்படுறேன். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு பண்ணையார வீட்டுக்கு வர்ற மாதிரி வர்றது, பொண்ணை பாக்குற மாதிரி பாக்குறது, அப்பவே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். எப்படி? எப்படியோ பண்ணையாருடைய சொத்து பூரா எங்களுக்கு வரப்போகுது. தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா. தம்பி எங்க? வசூலுக்கு போயிருக்கான். நல்ல வேலை. அப்புறம் என்ன வணக்கம் சொல்லிக்கிறது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.